ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. எண் 6 வாத்தியார் கால்பந்தாட்ட குழு, ஷார்ட்கட் மற்றும் கீழக்காடு உள்ளிட்ட படங்களில் நடித்திருப்பவர் நடிகை தாஷ்மிகா லக்ஷ்மன். வெப் சீரிஸ் இயக்குனர் வெற்றிவேல் சந்திரசேகர் இயக்கத்தில் வெளியாகும் இறைவி வெப் சீரிஸ் மூலம் பிரபலமானவர். பல்வேறு படங்களில் துணை பாத்திரங்களிலும் நடித்து வருகிறார். இந்த நிலையில் சிறு வயதிலிருந்து பல்வேறு பாலியல் துன்புறுத்தல்களுக்கு ஆளானதாக சமூக வலைதளங்களில் இவர் பேசும் போதெல்லாம் ஒரு பக்கம் பாராட்டுகளும் இன்னொரு பக்கம் நடிகைகள் என்றாலே இப்படித்தான் என்கிற துணியில் நெட்டிசன்கள் விமர்சித்து வந்தார்கள். ஆனால் தன்னிடம் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்டவரை தற்போது நடிகை தாஷ்மிகா லக்ஷ்மன் ஆதாரத்துடன் அம்பலப்படுத்தி இருப்பது சமூக வலைதளங்களில் பரவி ஆதரவையும் பாராட்டுகளையும் குவித்து வருகிறது. 3ஆம் வகுப்பு படித்த போதே பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளானதாக குறிப்பிட்டிருக்கிறார் தாஷ்மிகா லக்ஷ்மன். மேலும் 7ஆம் வகுப்பு படிக்கும் போது தனது உறவினரால் பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளானதாகவும் குறிப்பிட்டிருக்கிறார். இப்படி தனக்கு ஏற்பட்ட பாலியல் தாக்குதல்கள் குறித்து தைரியமாகவும் போல்டாகவும் சமூக வலைதளத்தில் பேசி விழிப்புணர்வை ஏற்படுத்திக் கொண்டிருக்கும் சூழலில்தான் தானாக ஒரு ஆடு தலையை கொடுப்பது போல வந்து அவரிடம் சிக்கி இருக்கிறது. அதாவது ஈவென்ட்ஸ் மேனேஜ்மெண்ட் நடத்தும் மதுரை சோழமந்தானை சேர்ந்த நான் பிரபு என்பவரின் பேஸ்புக் அக்கவுண்டில் இருந்து நடிகை தாஷ்மிகா லக்ஷ்மனுக்கு நள்ளிரவு சுமார் 1 மணி அளவில் "Are you interested in relationship sex with me?" என மெசேஜ் வந்துள்ளது. இப்படி ஒரு பெண்ணை பேஸ்புக் மெசஞ்சரில் பாலியல் தாக்குதல் நடத்தும் தைரியம் எப்படி வருகிறது என டென்ஷனான தாஷ்மிகா இதை அப்படியே பேஸ்புக்கில் பதிவு செய்து, "உன் ஐடியில் உள்ளவர்களை டாக் செய்கிறேன், ஆன்சர் வரும்" என பதிலளித்ததோடு அதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து முகநூலிலும் பதிவாக வெளியிட்டிருக்கிறார். அந்த பதிவில் மதுரையில ஒரு சினிமா ஆளுன்னு நினைச்சு ஃப்ரெண்ட் ரெக்வெஸ்ட் அக்செப்ட் பண்ணா என்ன பேசுறான் பாருங்க, இந்த பூமர் இதுக்குத்தான் சுத்தறான் போல, அவன் இருக்கிற டென்ஷன்ல இவன் வேற, இவனை எந்த சனியும் பிடிக்கல போல என் பக்கம் வந்திருக்கான், ஜென்ம சனி பிடிச்சிருச்சு இவனுக்கு என பதிவு செய்து மதுரை காவல்துறையை டாக் செய்திருக்கிறார். மேலும் ஐடி ஹேக் பண்ணிட்டாங்கன்னு சொல்லலாம் எஸ்கேப் ஆக முடியாது தம்பி எனவும் எச்சரித்திருக்கிறார். இது சமூக வலைதளங்களில் வைரல் ஆகி வரும் நிலையில் சொல்லி வைத்தார் போல "This ID is hacked. Unwanted messages பண்ணாதீங்க ப்ளீஸ்" என அந்த நபர் பதிவிட அதையும் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து பதிவிட்டிருக்கிறார் நடிகை தாஷ்மிகா லக்ஷ்மன். இதைத் தொடர்ந்து அவர் சைபர் கிரைம் போலீசாரிடம் புகார் அளிக்க இருப்பதாகவும் கூறப்படுகிறது. சைபர் கிரைம் போலீசார் விசாரித்தாலே ஐடி ஹேக் செய்யப்பட்டதா அல்லது அவர் மெசேஜ் அனுப்பினாரா என்பது தெரிய வந்து கம்பி எண்ண போகிறார் என்கிறார்கள் இணையதளவாசிகள். பாலிமர் செய்திகளுக்காக சென்னை செய்தியாளர் கதிரவன். ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ.